எனவே அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், பெருங்கனவோடு நிற்கிற இந்த பிள்ளைகள், எளிய மக்கள், உங்களின் பிள்ளைகள் எங்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாய்ந்த இந்த உலகத்துக்கு நீ யாருன்னு இன்னொரு தடவை காட்டு. திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவையில்லை. தலைவா, உன் காது கேட்கலையா? வா சாமி, எங்க குலசாமி, வா ராஜா, எங்க ராஜாத்தி ராஜா. அந்த ஆள் என்ன சொன்ன? சட்டத்துல லாபமா நஷ்டமா, விவசாயிக்கு முழுக்க முழுக்க லாபம் தரக்கூடிய சட்டம் இந்த சட்டம். புதிய வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ள பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளனர். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை மரம் சின்னத்துல ஒரு குத்து, ஆக மொத்தம் ரெண்டு குத்துனே. வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுவதாக அறிவிப்பு வெளியான நிலையில் பிரதமருக்கு நன்றி தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ட்வீட் செய்துள்ளார். தாவேக்காவோட தேவை எல்லாருக்குமே இருக்கு. இன்னைக்கு கரூர் துயரத்துக்கு அப்புறம் மட்டும் கிடையாது. தாவேக்கா ஒரு வானில் மின்னும் நட்சத்திரம். இந்த நேரத்துல நட்சத்திரம் ரொம்ப மறைஞ்சிருக்கே, என்ன காரணம்? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அதுக்கு பதில் சொல்லிட்டோம். இது அது ஒரு பெரும் துயரம், அந்த கட்சியோட பர்சனல் லாஸ். அதுல இருந்து அவங்க மீள்றதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிறாங்க. ஒரு வருஷம் பிடிக்குமா? அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோர்ட்ல பேச வேண்டிய விஷயங்களை ஊடகங்கள்ல பேச வேண்டிய தேவை எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா உண்மையான பாயிண்ட் என்னன்னா, மக்கள் மன்றத்துக்கு ஜனநாயகம் அப்புறம் வந்துருவாங்களா? இந்த அவமானம் உனக்கு தேவையா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, சைலன்ஸ் அது ஒரு பெரிய ரெஸ்பான்ஸா தான் நான் பாக்குறேன். அந்த சைலன்ஸா அந்த 15 நாள் கடைபிடிச்சாங்க. 16ஆம் நாள் அந்த 16ஆம் நாள் வெளியே வந்திருக்கோம் இல்லீங்களா? அந்த ஆதவர்ஜி நான் பேசினதை பார்க்கலாம், அதுக்கப்புறம் கட்சியோட பொதுச்செயலாளர் வெளியே வந்ததை பார்க்கலாம். பொது வெளிக்கு வந்தது சொல்றீங்களா? யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரியல, நான் வரும்போது பார்த்துட்டே வந்தேன். கரூர்ல காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்களே தாவேக்கா தலைவர் மீட் பண்ண போறார். கரூர் போகும்போது அவர் இங்க வராருன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. கரூர்லயா? அது எங்க பாருக்கு உலகப்பா புரட்டிடுவாங்க. விஜய் மீட் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு கரூர்ல மீட் பண்ண போறாங்கன்னு ஒரு தகவலை ஒரு ஆசை, அவருடைய ஆசையை சொல்லிருக்காரு. அது தகவல் கூட கிடையாது. அவரால நானே நியூஸ் பார்த்தேன். இன்னைக்கு என்னை அசிங்கப்படுத்துற விஷயத்துல ஆண்டவன் இவ்வளவு ஆக்டிவா இருக்கான்னு தெரியலையே. பாடா படுத்துறாங்க. தண்ணி கொஞ்சம் குடி, கூலா இருக்கு. இல்ல, நான் கூலா தான். தாவேக்கா தனித்து நின்றால் டீ கப்பு தான் சூடா இருக்கு. அவர் கூட கப்பு ஆறி போச்சு. சிரிச்சுட்டே சொல்றேன். வெளியே தான் அம்மா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே. வேட்பாளர் தாவேக்காக்கு அவங்க தலைவர் விஜய் சார் தான். காங்கிரஸ் விசிகா தாவேக்கா அதே மாதிரி ஒரு ஃபார்மேட் தானே. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பேசி இருக்காரு. ராகுல் காந்தி பேசி இருக்காரா? இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். விஜய் சார் காலவர பேசினான்ற நியூஸ் நீங்க பாக்கலையா? கரூர் தேர்தலுக்கு கூட்டணி எல்லாம் பேசுறாரு. கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. அது ஒரு தம்பிங் மெஜாரிட்டில அடிச்சிடுவாங்கன்ற ஒரு கேள்வி தான். கரூருக்கு அப்புறமா இல்ல, நீங்க சொல்லுங்க, கரூர்ல எத்தனை மக்கள் தாவேக்கா குற்றம் சாட்டினாங்க? ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. மீடியா நாளைக்கு இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ சப்ஜுடிஸ்ல இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டோடதுன்னா இப்ப என்ன சிபிஐ விசாரணை முடிவு வர வரைக்கும் போறது தோத்துக்கிட்டே இருக்கீடா. இருந்த சாட்சிகளை மனம் மாற்றி விட்டார். அவருக்கு அவ்வளவு பெரிய கரிஷ்மான்னு சொல்லுவாங்க. அதனால சுப்ரீம் கோர்ட்ல அப்ளை பண்ணிருக்கு. அது வரும்போது அவர் போவார். புது சாக்கோ. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. இல்ல, இது உண்மை. நான் அப்ளை பண்ணி லெட்டரை கூட உங்களுக்கு நான் சொல்றேன். தவறா சொல்றேன். காசி போ, காசு இல்லாம கஞ்சா சேத வளர்றாம்பா. வாணி சுப்ரீம் கோர்ட் தான் அந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சிபிஐ தலைமையிலான அந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணது சுப்ரீம் கோர்ட். அங்க பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும். இதுதான் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது நான் அந்த பக்கம் போறப்ப வரப்ப அந்த நேர பையன் உன் குடும்பத்தை டாரு டாரா கிழிக்கிறான். உன்னை மட்டும் கிழிச்சா பரவாயில்லடா, என் குடும்பத்தை சேர்த்து வேற கிழிக்கிறான். என்னவே அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே. சேர்க்கை சரியில்லை, பழக்க வழக்கங்கள் சரியில்லை, போற வர இடங்கள் சரியில்லை. போனை செக் பண்ணி பார்த்தா ஒரே பொம்பளை படமா வருது. பொம்பளை படம்லாம் பொம்பளை படம் ஒண்ணும் கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல பாத்துட்டு தேவலாம். ஏன் அப்ப நான் என் போன்ல எல்லாம் பார்த்தேன், வரல. ஷேர் சாட்ல எல்லாம் போட்டேன். தேடி பார்த்தனே வரலையே. தேடி பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல அப்படிதான் வரும். இவனுக்கு பொம்பளை படமா வருது. போன் எடு பாரு என்னன்னு செக் பண்ணுமா. செக் பண்ணு. இன்ஸ்டாகிராம்ல. ஆமா.
என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. ஏன் படிக்காம இருக்க, வை நாட், நீ படிக்கலாம், இதுக்கு மேலேயும் நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ 1831 அந்த 18th century டைம்லயே வந்துட்டு நீ படி அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் டீச்சர் வை நாட், நீ படிக்கலாம், இதுக்கு மேலேயும் நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ 1831 அந்த 18th century டைம். இது அது இல்ல. ஐயோ தள்ளுங்கடா தள்ளுங்கடா. எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு வழங்க போறோம் தெரியுமா? இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 63,124,000 பேருக்கு. என்னடா இந்த சம்பவத்துக்கு பிறகு இத்தனை நாளுமே அவரை சேஃப்டி பண்ணிக்க மட்டும்தாங்க அவர் செயல்பட்டு இருக்காரு. தன்னைய பாதுகாக்கிறது. முன்சாமி, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீ பாதுகாப்பா இருக்கிற. சூப்பர். பனையூருக்கு எந்த டிஸ்டர்ப் வந்துடக்கூடாது. வடிவேல் ஒரு படத்துல சொன்ன மாதிரி கிரௌட என் பக்கம் அண்ட விடுறாதீங்கன்னு சொல்லுவாரு கருப்புசாமி குத்தேக்காரர். அதே மாதிரிதான் அவர் செயல்பட்டு இருக்காரு. நீ எங்க கிட்ட இருந்து ஒளிஞ்சுனுங்கிற, அது இன்னும் சூப்பர். கேர்ஃபுல்லா இரு. எடுத்து வைப்பேன். ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். இனிமே நோ லுக்கிங் பேக். Meanwhile, அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் வீடியோ ஒன்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. கிராமத்தில் விவசாயியைப் போல தனது வளர்ப்பு மாடுகளின் சாணத்தை கைகளில் அள்ளிச் செல்வது, மாடுகளுக்கு தீவனம் கொடுப்பது போன்ற பணிகளில் அண்ணாமலை ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பான வீடியோவை இன்ஸ்டாகிராமில் அவர் பகிர்ந்த நிலையில் அது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. என்ன பண்றது? அப்பவே சொன்னேன், கையெழுத்து போடாத கேட்டியா? எல்லாம் தலையெழுத்து. என்ன சொல்றாங்க, நாங்க கூட்டணிக்கு அலையா அப்படிங்கிறோம். நாங்க அடைந்ததாக வரலாறே கிடையாது. அதிமுக எந்த கட்சி, எந்த ஆட்சியிலும், எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையும் யாரையும் நாங்கள் பம்பாக அடைத்தது கிடையாது. Meanwhile, அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும். பாருங்க, கொடி பறக்குது. பிள்ளையார் சொல்லி போட்டாங்க. அது வேற வாயி, இது நார வாயி. பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க மேலும் தாமதம் செய்யக்கூடாது என்பதால் பணியூருக்கு அழைத்து வந்து சந்திக்க விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் கட்சி தரப்பில் தகவல் சொல்லப்படுகிறது. தான் சொந்த வீட்டை விட்டு வெளில வரல, அது பனையூரை விட்டே வெளில வராது. அவரு பாதிக்கப்பட்ட குடும்பங்களை போய் பார்க்காம பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அவரை வந்து பார்க்கணுமா? இடத்துல துக்கம் நடந்தா நம்ம தான் துக்கம் அந்த இடத்துக்கு போய் பார்க்கணுமே தவிர துக்கம் நடந்தவங்களை நம்ம வீட்டுக்கு வர வச்சு பார்க்க கூடாது.